அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி. ஸோ இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சோல் ஜேர்னி. நம்மளோட சோல் வந்து என்ன விஷயத்துக்கெல்லாம் ஏங்குது இல்லை ஆசைப்படுது அப்படின்ற விஷயம், எதை நோக்கி அது பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புது, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. ஸோ செட் 1 செட் 2 உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு எடுக்கணும்னு சொல்லி தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட் 1 பார்க்கலாம். ஹியர் ஐ திங்க் கார்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களுடைய துணிச்சலான அழைப்பு, உங்கள் காற்று வந்து என்ன சொல்கிறது, இதில் இருக்கிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் துணிச்சலான அழைப்பு வந்து காற்றில் எடுத்து செல்லட்டும் அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ணணும், உங்களுடைய சோல் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஆளுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் சோலுக்கே சொல்லணுனாலும் சரி, நீங்கள் வந்து தைரியமாக அதை கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உங்கள் சோலுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து விளையாட்டு. நீங்கள் வேடிக்கையாக சில வினோதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணணும், அது கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சோல் ரொம்ப ஏங்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இது கரெக்டாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வரையும் கேட்டதில்லை, கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லி. இது வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ அதனால் செட் 2 கார்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட சோல் எதை விரும்புது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஃபெய்த். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சிவ் சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப உங்களையே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே உங்களுடைய எண்ணங்களை விசாலமாக வைங்க, பறந்து விரிந்து வைங்க அந்த தாட்ஸை. நீங்கள் என்ன செய்யணும்னு, ஸோ நீங்கள் அது முழுசாக நீங்கள் அதோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றது வந்து நீங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி உங்கள் சோல் சொல்ல விரும்புது. இல்லை நீங்கள் உங்கள் சோல் கூட அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பிக்கை. உங்களுடைய பயம்தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடுது. ஃபெய்த் கார்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஒரு விதமான பயத்தில் வந்து அதை நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் கை மீறி போகுது, அது உங்களுக்கு கிடைக்க விடாமல் நீங்களே தடுக்கிறீங்க. ஸோ உங்களுடைய சோல் வந்து இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது. பட் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனை பொறுத்து இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம சோல் வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அதுக்கு வந்து உண்மை போய் மட்டும்தான் தெரியும், மற்றபடி வந்து ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி. ஸோ அதை வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. நம்ம சோலோட பர்பஸ் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது, நம்ம ஏன் பர்த் எடுத்துருக்கோன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் கரெக்டான வேலை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. நீங்களும் அதோடு பயணிக்கும்போது ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அது ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் ஆனாலும் சரி, இல்லை உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், அது செஞ்சால் நீங்கள் ஆத்ம திருப்தின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமையும். ஸோ உங்களோட சோல் ஜேர்னி எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.